அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த நண்பர்களே. யுஎஸ் இஸ்ரேல் ஈரான் மீது தொடுக்கப்பட்ட போர் தொடர்பில் சில அப்டேட்ஸை பார்க்கலாம். ஈரானுடைய 3வது அதி உச்ச தலைவரான சுப்ரீம் லீடர் பதவிக்கு அலி ஆயத்துல்லா கமேனி அவர்களுடைய மகன் முஜ்தபா கமேனி அவர்கள் தெரிவானார். அவருடைய தகப்பனாருக்கு போன்றே அவருக்கும் யுஎஸ் இஸ்ரேலுடைய பெரும் அச்சுறுத்தல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் பல சவால்களோடு இந்த பொறுப்பை அவர் பொறுப்பேற்றிருக்கிறார். எனவே தந்தை வழியில் அவரும் பயணித்து அமெரிக்காவுக்கு தலை குனியாத ஏகத்துவத்தை தக்குவாவை நிலைநாட்டும் நிர்கதியற்று நிற்கும் இந்த ஈரான் மக்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும் திட்டங்களை வகுத்து உறுதியாக அந்த நாட்டை கட்டியெழுப்ப பாடுபடுகின்றாரா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். டொனால்ட் ட்ரம்பிடத்தில் கடந்த 28 பிப்ரவரி மாதம் 175 பாலர் பாடசாலை மாணவர்கள் மீது தொடுக்கப்பட்ட குண்டு தாக்குதல் பற்றி கேட்கப்பட்டது. அதற்கு அவர் நாக்கூசாமல் இது ஈரான் இராணுவத்தால் இவர்கள் மீது பழியை போட ஏற்படுத்தப்பட்ட ஒரு தாக்குதல் என்று சோற்றில் முழு பூசணிக்காயை மறைப்பது போல ஒரு அண்ட புழுகளை அவிழ்த்து விட்டார். He's going like, I don't remember. Did the United States bomb a girls' elementary school in southern Iran on the first day of the war and kill 175 people? Based on what I've seen, that was done by Iran. Is that true, Mr. Hegseth? It was Iran who did that? We're certainly investigating. Still investigating. But the only side that targets civilians is Iran. We think it was done by Iran. Because they're very inaccurate, as you know, with their munitions. They have no accuracy whatsoever. It was done by Iran. இதற்கு நடுவிலே மும்முரமாக ஈரான் பதில் தாக்குதல்களை இஸ்ரேல் மீது, குறிப்பாக பென்கூரியன் ஏர்போர்ட் மீது ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் மூலமாகவும், அதே போல இஸ்ரேலின் தெலவீவின் பல பகுதிகளுக்கும் பாலிஸ்டிக் மிசைல்களில் மிக பிரம்மாண்டமான கொரம் ஷஹர் 4 சொல்லக்கூடிய ஓஹெட்டை கொண்ட, அதாவது அந்த ஓஹெட்டுடைய விசேஷத்தன்மை என்னென்றால் அது தாக்குதலுக்கான திசையில் சென்று கொண்டிருக்கும் போது அந்த திசையை விரும்பியவாறு மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பொருந்தியதாம். அதே நேரம் 2000 கிலோமீட்டர் வரை துல்லியமாக குறிவைத்து தாக்கக்கூடிய திறன் கொண்டதாகவும் இருக்கிறதாம். அது மட்டுமில்லாமல் டார்கெட்டை அண்மித்து விட்டால் அதிலிருந்து கூறு கூறாக 80 100 வரை சிறிய சிறிய குண்டுகளாக பிரிந்து தாக்கக்கூடிய வல்லமை பொருந்தியது. இப்படியான கொடூர தாக்குதல்களை தான் IRGC இஸ்ரேலுடைய தெலவிவின் பல பாகங்களிலும் குண்டு மலைகளாக கடந்த 2-3 நாட்களாக பொழிந்து கொண்டே இருந்தது. இவ்வாறான நிலையில்தான் ஈரான் தங்களுக்கு ஏற்பட்ட அநீதிக்கு எதிராக பதில் தாக்குதலை மேற்கொண்டு ஒவ்வொன்றாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கும் US உடைய தளங்களை குறிவைத்து தாக்கி அவர்கள் அங்கிருந்து ஓடும் வரை அடித்துவிட்டு தான் இனிமேல் அந்த நாடுகளை நாங்கள் தாக்க மாட்டோம் என்ற ஒரு உறுதிமொழியை அளிக்கும் வகையில்தான் நேற்று முன்தினம் ஈரான் நாட்டினுடைய பிரசிடென்ட் மசூத் பசஷ்கியன் அவர்கள் பகிரங்கமாக மத்திய கிழக்கு நாடுகளிடத்தில் மன்னிப்பு கோரி எங்களை இவ்வாறான ஒரு தாக்குதல்களை புரிவதற்கு தள்ளப்பட்டோம் என்பதையும் தெளிவுபடுத்தி அழகாக பேசியிருந்தார். ஆனால் சும்மா இருந்த சங்கை ஊதி கெடுத்தான் ஆண்டி என்பது போல மீண்டும் ஒரு ட்வீட்டை பதிவிட்டு மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரான் ஒரு லூசர் என்று கூறி ஈரானுடைய IRGC இஸ்லாமிக் ரிவல்யூஷனரி கார்ட் காப்புடைய ஆத்திரத்தை தூண்டிவிட்டான் இந்த படுபாவி ட்ரம்ப். நம்ம முஸ்லிம் சமூகத்தை ஒற்றுமையா இருக்க விடவே மாட்டான். அவர்கள் அதற்கு பிறகுதான் நேற்றைய தினம் மீண்டும் ஒரு முறை துபாயினுடைய ஏர்போர்ட்டை பாலிஸ்டிக் மிசைல் மூலமாக நேரடி தாக்குதலை புரிந்ததோடு குவைட்டிலும் கூட ஒரு டவர் மீது ஒரு கொடூர தாக்குதலை புரிந்து அந்த டவரும் கூட தீக்கிரையான பல வீடியோக்களை உங்களால் காண முடிந்திருக்கும். இதற்கு நடுவில் உலகளாவிய ரீதியில் அனைத்து மக்களுக்கும் ஈரானை வேண்டுமென்றே தாக்கி அங்குள்ள பொதுமக்களை இஸ்ரேலும் USம் அழித்ததென்பது உண்மை எல்லோருக்கும் புலப்பட்டது. Iran's key nuclear enrichment facilities have been completely and totally obliterated. They're probably a week away from having industrial grade bomb making material. 8 மாதத்துக்கு முன்பு ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை தாக்கியதன் நோக்கம் ஈரான் அப்படி தாக்காவிட்டால் அவர்களது அணு ஆராய்ச்சியில் வெற்றி கண்டு அங்கிருந்து USA தாக்குவார்கள் என்று கூறினார். அதுவும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்தில் தான் நிகழ்ந்தது. இப்போது
கடந்த 28ஆம் தேதி பிப்ரவரி தாக்குதலை குறித்து, நாங்கள் அவரை தாக்கவில்லை என்றால் அவர்கள் எங்களை தாக்கியிருப்பார்கள் என்று அந்த நாட்டு தலைவரை கொன்றது மட்டுமில்லாமல் அப்பாவி பொதுமக்களையும் குறிவைத்து தாக்கிக் கொண்டு ஒரு பைத்தியம் போலதான் உளறிக் கொண்டிருக்கிறார். இன்னும் சில வாரங்கள் கழித்து வேற ஏதாவது காரணத்தை வேண்டுமென்றாலும் கூற வாய்ப்பிருக்கிறது. Know what I said? I don't remember. He's going like, I don't remember. Oh, maybe that's what I said. அதே நேரம் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு வான்மார்க்கமாகவோ தரைமார்க்கமாகவோ ஈரானை நெருங்குவதானால் அது மிக கடினமான ஒரு விஷயம். ஏனென்றால் அந்த நாட்டில் ஒரு பாதுகாப்பு வளையமாக காட்சியளிக்கும் அங்கிருக்கும் ஜக்ரோஸ் மவுண்டன். அது கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் தொலைவு வரை கம்பீரமாக பெர்சியன் கல்ஃபுடைய பகுதியை பாதுகாத்து கொண்டிருக்கிறதாம். அந்த மலைகளை தாண்டி ஈரானை தாக்குவதென்பது அது ஒரு அசாத்தியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அதே போல இந்த பக்கம் கஸ்பியன் சி பகுதியில் இருக்கும் எல்பூஸ் மவுண்டனும் அதே போல ஒரு பாதுகாப்பு கேடயமாக அந்த பகுதியில் இருக்கிறது. இனி ஈரானை தரைமார்க்கமாகவோ ஆகாய மார்க்கமாகவோ எளிதாக தாக்குவதானால் இந்த பக்கம் இருக்கும் பாகிஸ்தான் அல்லது ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகளின் ஊடாக சென்றுதான் தாக்க வேண்டும். எனவே இவ்வாறுபட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை சீண்டி இருக்கிறது. ஈரானுடைய ஒட்டுமொத்த ஆயுதங்களையும் அவர்களுடைய வீரர்களையும் அழிப்பதானால் அது அமெரிக்காவுக்கு ஒரு பகல் கனவு. ஏனென்றால் இப்படிப்பட்ட மலைகளுக்கு நடுவில்தான் அவர்களது ஆயுத களஞ்சியங்கள் அடங்கிய அந்த வெப்பன் சிட்டிகள் அடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. சில ஏஐ வீடியோக்கள் மூலமாக அவர்களது விமானங்களும் அங்கிருக்கும் ட்ரோன் பாலிஸ்டிக் மிசைல்களும் இன்னும் அதிநவீன மிசைல்கள் எல்லாம் பதுக்கப்பட்டிருக்கும் அந்த சுரங்க பாதையில் இருக்கும் அதனுடைய வடிவமைப்புகளை எல்லாம் காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அமெரிக்கா பிடிவாதத்தோடு இவற்றையெல்லாம் அழிக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தால் இப்போது ஈரான் அனுப்புகின்ற அந்த சாதாரணமான ட்ரோன் ஒன்றை தடுப்பதற்கு அல்லது அழிப்பதற்கு அமெரிக்காவுக்கு இன்டர்செப்டர் மிசைல் ஒன்றுக்கு கொஸ்டாவது $1 மில்லியன். அப்படியான கட்டத்தில் இவை எல்லாவற்றையும் அழிப்பதானால், அதுவும் இதில் 1-2 அல்ல, 100கணக்கான சுரங்க ஆயுத களஞ்சியங்கள் அங்கு இருக்கிறதாம். இனி அவை ஒவ்வொன்றையும் அழிப்பதானால் முழு அமெரிக்காவையும் விற்று கூட அது சாத்தியமாகுமா என்றுதான் கேள்வி எழும்புகிறது. எதெப்படியோ வீணாக ஈரானை சீண்டி அமெரிக்கா இஸ்ரேல் தொடங்கி வைத்த இந்த யுத்தத்தினூடாக ஈரான் இஸ்ரேலுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பாலஸ்தீன மக்களுக்கு இதுவரை காலமும் புரிந்த இனப்படுகொலைகளுக்கும் சிறுவர் முதியவர் என்று பாராமல் கொன்று குவித்த 70,000 உயிர்களுக்கும் பதிலடியாக அந்த வலியை, அந்த வேதனையை அந்த மக்கள் இப்போது உணரக்கூடிய வகையில் ஈரான் சரியாக பாடம் புகட்டியிருக்கிறது. எனவே இந்த போரில் இன்னும் ஈரானுக்கு பலத்தையும் சக்தியையும் வல்ல இறைவன் வழங்க வேண்டும். இறைவனுக்கு மட்டுமே அடிபணிவோம் என்று உறுதியாக இருக்கும் அவர்களுடைய தக்வாவுடைய உறுதியான நோக்கம் நிச்சயமாக அந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்கும். இன்னொரு காணொலி சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.